சின்ன மருமகள். இனி எபிசோடில் தமிழ்ச்செல்வி நேராக போஸுடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போஸு, ஈஸ்வரி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இது மாதிரி கீழே ராஜாங்க மாமாவும் அதே மாதிரி சன்னியாசியும் கூப்பிட்டாங்களே, சீக்கிரம் கிளம்புடா போஸு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லிட்டுருக்காங்க. போஸு ஒன்று கிளம்பிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போகிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் இங்கே எதுக்கு வந்திருக்க இப்போது அப்படின்னு கேட்க, உடனே போஸ் ஒன்று ஒரு மாதிரி தமிழ்ச்செல்வியாக முறைச்சி பார்க்குறாரு. சித்ராவுக்கும் ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு நம்ம ரூமுக்கு வந்திருக்கா அப்படின்னு. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, என்ன கிளம்பிட்டுருக்கீங்களா, எனக்கு நீங்கள் இப்போது ஒரு விஷயம் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி ஒன்று, என்னடி திமுறா, உன்னை யார் வீட்டில் வர சொன்னா, உன்னை தான் வீட்டில் வரலான்னு சொல்லியிருக்காங்களே, வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் ரூமுக்கே வந்து எங்கள்கிட்ட என்னமோ அதிகாரமாக பேசுகிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தமிழ்ச்செல்வி ஒன்று, என்னத்த பண்ணுறது, காற்று எப்போதும் ஒரே பக்கம் அடிக்காதில்ல, பெரியவங்க சொல்லுவாங்களே, காற்று இன்றைக்கி உங்கள் பக்கம் அடிச்சதுன்னா அடுத்தது என் பக்கம் அடிக்குன்னு சொல்லுவாங்களே, அதே தான் இப்போது காற்று என் பக்கம் அடிக்குது, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது இப்போது உங்கள் தலையெழுத்து. ஒன்று சித்ரா, என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் வாயினா நீள தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. ஒன்று ஈஸி சொல்கிறாங்க, என்னடி என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது, என்ன பண்ணணும் உனக்கு இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத்த, இப்போது நான் ஒரு சில விஷயத்த சொல்லுவேன், அதை வந்து உங்கள் பையன் உடனே எந்த ஒரு இதையும் கேட்காம செஞ்சாகணும். இல்லைனா ரெடி பண்ணுவேன், இல்லைனாவா கீழே இருக்காரு என் மாமனார், அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி உங்கள் பிள்ளை போஸு நேற்று நைட்டு நான் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கும்போது என்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அப்போ தவ மோகனாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார் மாமனார், உங்கள் பையனை ஒரு வழி ஆக்கிடுவார் இல்லையா. அங்கே தான் என் புருஷன் சேது இருக்கார். சேதுக்கிட்ட போயிட்டு நேற்று நைட்டு தனியாக இருந்த என்கிட்ட வந்து உங்கள் தம்பி போஸு தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான், என் புருஷன் அங்கேயே வச்சு உங்கள் பையனை வெட்டுவாரா குத்துவாரான்னு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம்னா சொல்லுங்கள், நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே ஈஸ்வரி, ஏய் தமிழ்ச்செல்வி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை இப்போது, ஏன்டி இப்படி பண்ணுற, என்ன பண்ண உனக்கு இப்போது, அப்படி வாங்க வலிக்கு, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டார் அப்படின்னா உங்கள் புள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, சொல்டி இப்போ என்ன பண்ணணும். ஒன்றும் இல்லாத, கீழே பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் இவருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு பொறுப்பான வேலையை கொடுக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைய அழைச்சிட்டு கீழே போங்க, அவங்க சொல்கிற எல்லா வேலையும் கேட்டுட்டு, இல்லை எனக்கு வேலை இருக்குது, என்னால் பிரச்சாரத்துக்கு போக முடியாது, நான் வந்து பசங்க கூட கிரிக்கெட் விளாட போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லி பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்லணும் உங்கள் பிள்ளை. அப்படி சொல்லலை அப்படின்னா நான் போய் பொறுப்பாக நேற்று நைட்டு என்ன நடந்துச்சோ அதை என் புருஷன்ட்டே அப்புறம் மாமாட்டு சொல்லிடுவேன், அவ்வளோதான் சொல்ல, வேறு வழி இல்லாத ஈஸ்வரி, சரி நீ போ, வந்து என் பிள்ளை சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போகிறாங்க. ஒன்று சித்ரா கேட்குறாங்க, என்னம்மா அவள் சொல்கிற எல்லாத்தையும் தலையாட்டிகிட்டு இருக்க, முடியான்னு சொல்ல நேரம்மா நீனு, அவள் சொல்லிட்டு ஏம்மா நம்ம கேட்கணும், நீ ஏம்மா அவளுக்கு பயப்படுற, லூசாரி நீனு, உன் தம்பி பண்ண காரியத்துக்கு அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காம பயப்படாமல் என்ன பண்ண சொல்கிற, நேற்று நைட்டு போய் அவன் பண்ண காரியத்துக்கு இப்போ என்ன பண்ண முடியும், அவள் சொல்கிற மாதிரி காற்று அவள் பக்கம் அடிக்குது, அவள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், அப்படி சொல்கிறத கேட்கல அப்படின்னா அவள் போய் சேதுக்கிட்டேயோ ராஜாங்கத்திட்டையோ சொல்லிட்டார் அப்படின்னு யோசிச்சு பாரு, நம்மளோட நிலமையை இவனுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு இந்த வீட்டை இடம் இல்லாமல் போயிடும். எவ்வளோ கனவு கண்டுதான் தெரியுமா, நான் இவனை வச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான் படுப்பாவி, வாடா வந்து அவள் சொன்ன மாதிரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி 3 பேர் கீழே வராங்க. இங்கே நம்ம சேது சொல்கிறாரு கருப்புக்கிட்ட, பாருமாம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு, இவன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ ஆடி அரிஞ்சு பொறுமையாக வரான் பாருங்கள், விடுமாப்பில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்கிறாரு. இந்த இடத்துல சன்னியாசி கேட்குறாங்க, ஏண்டா உனக்காக தான் இங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியும்ல, இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ பொறுமையாக வந்துட்டுருக்க, குளிச்சுட்டு இருந்தாப்பா அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு போஸ் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க, பா இது மாதிரி போயிட்டு பூத்தில் எந்தெந்த பூத்தில் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாரு, நம்ம பிரச்சாரத்துக்கு வரவங்கள யாரான்னு பார்த்துக்கோ, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வசதி பாத்ரூம் வசதி போயிட்டு வர செலவுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, போஸு எல்லாத்தையும் நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணுப்பா அப்படின்னு ராஜாங்க சொல்ல, போஸ் ஒன்று ரொம்ப அமைதியாக நிற்கிறாரு. உடனே சன்னியாசி கேட்குறாங்க, இல்லா அண்ணன் சொல்லிட்டே இருக்கா நீ இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எது வேலை இருக்கா, என்ன வேலை இருக்கு உனக்கு, இல்லை நான் கொஞ்சம் பசங்க கூட கிரிக்கெட் விளாட போகிறேன், பசங்க கூட சினிமாவுக்கு போக போகிறேன், அதனால் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு போஸ் சொல்ல, ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ஒன்று கொந்தளிச்சிடுறாரு. சேது ஒரு பக்கம், என்னம்மாம்மா அப்பா ஒரு வேலை சொல்கிறாரு, இவன் பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இருமாப்புல பார்ப்போம் என்னான்ட்டு அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு. இங்கே உடனே சன்னியாசி, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் நீனு? அண்ணன் எவ்வளோ பொறுப்பான வேலை சொல்லிட்டு இருக்காரு, எது முக்கியம்? இது முக்கியமா பசங்க கீழே போகிறது முக்கியமா? ஏன்னா உன் விருப்பத்தை பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கத்துறாரு. உடனே போஸ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ராஜாங்க ஒன்று, சன்னியாசி விடுப்பா, இல்லைண்ணா இவெல்லாம் விடக்கூடாது, ரொம்ப திமிரு அதிகமாகிடுச்சுண்ணா, நாம் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கோம், இவன் என்ன பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு சன்னியாசி கோவப்படுறாரு. ஒரு பக்கம் இதெல்லாம் தமிழ்ச்செல்வி அங்கேருந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ராஜாங்க ஒன்று, விடுது சன்னியாசி, அவன் சின்ன பையன், நம்ம தான் அவன்கிட்ட பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்துட்டோம் போல, நம்ம தான் யோசிச்சிருக்கணும், விடு நம்மளே பார்த்துப்போம், அவனை விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ஏஞ்சி போகிறாரு. சன்னியாசி ஒன்று, நீ தான் உருப்பட போகிறது கிடையாதா போஸு அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி பின்னாடியே போகிறாங்க. உடனே சேது ஓடி போய் அப்பா அப்பான்னு சொல்கிறாரு. ராஜாங்கம் ஒன்று நிற்கிறாங்க. அப்பா நான் வந்து வேலையெல்லாம் பார்த்துருவாப்பா அப்படின்னு கேட்க, உடனே ராஜாங்கம் சன்னியாசியை கூப்பிட்டு, சன்னியாசி நமக்காக யாரும் எந்த உதவியும் செய்ய தேவையில்ல, இந்த வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சேது ஒன்று சன்னியாசிட்ட, என்ன சித்தப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, சேது கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நான் அண்ணன்ட்ட பக்கமாக பேசி உன்னை பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியும் போயிடுறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஒரு பக்கம் அப்பத்தா மோகனா எல்லோரும் யோசிக்கிறாங்க, இந்த நாய்க்கு நேற்று நைட்டு அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணோம், புத்திமதி சொன்னோம், ஆனால் சொல்லி இன்னைக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் மாமாட்ட இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, ஏ ஈஸ்வரி உன் பையனை அப்படி புறத்தால கூட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, சித்ரா, போஸு 3 பேரும் வீட்டுக்கு சைடில் வராங்க. அப்பத்தா மோகனா நின்றுட்டு அப்பத்தா உடனே போஸை பிடிச்சி 4 அரை பலன்னு அறையிறாங்க. உடனே இங்கே மோகனா விடுங்கத்தன்னு தடுக்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, இவனுக்கு நேற்று நைட்டு எவ்வளோ புத்துமை சொன்னோம், ஆனால் இன்றைக்கி என் பெரிய பிள்ளை வந்து கூப்பிட்டு வேலை சொல்கிறான், ஒரு பொறுப்புலாம் பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா இந்த குடும்பத்தோடைய பேர் மரியாதை கெடுக்கணும்னு வந்து பிறந்திருக்கேன் அந்த குடும்பத்தில், உன் மூஞ்சை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குடா, உன்கிட்ட நான் நைட்டு எவ்வளோ புத்துமை சொன்னோம் எப்போ நடந்துக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ நைட்டு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ உனக்கு என்ன ரொம்ப துளிர் போச்சா? சினிமாவுக்கு போறியா நீ? சினிமாவுக்கு ஊர் சுற்ற போறியா? என் பையன் சொல்கிற வேலை கேட்காம ஊர் சுற்றுறது உனக்கு அவ்வளோ முக்கியமாக போச்சாடா? நீ நைட் நடந்ததெல்லாம் மறந்துட்ட, சி உன் மேலே உன்னை அடித்தாலே பாவம்டா எனக்கு அப்படின்னு அப்பத்தா பேசுகிறாங்க. ஈஸ்வரியால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. உடனே மோகனா சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், நேற்று நைட்டு அவனுக்கு அவ்வளோ புத்துமை சொன்னோம், ஒன்றையும் சொல்ல சொன்னால இவன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கான், ஏன் ஈஸ்வரி இப்படி இருக்கான் அவன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. போஸை திரும்ப அப்பா திட்டுறாங்க, இங்கே பாரா, ஒழுங்காக இருக்கிறதா அந்த வீட்டில் இரு, இல்லை அப்படின்னா நீ உயிரோடு இருக்க தேவையில்ல, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவை நான் பார்த்ததே கிடையாது, இப்படி மானங்கட்டு போய் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு நீலாம் உசுரோடு இருக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வாடி மோகனா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி அப்படியே போஸை முறைச்சி பார்க்குறாங்க. சித்ரா ஒன்று சொல்கிறாங்க, ஏம்மா சொல்ல வேண்டியதானம்மா அப்பத்தாட்டையும் மோகனாட்டையும், அவன் தான் தெரியும் இல்லை தமிழ்ச்செல்வி நடந்துட்டதெல்லாம், தமிழ்ச்செல்வி தான் இப்படி சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஏண்டி லூசாரி நின்று அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஏம்மா அப்படின்னு சித்ரா கேட்க, ஒன்று ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ போய் நாம் தமிழ்ச்செல்வி தான் இப்படி சொன்னான்னு சொல்ல, நேராக இவங்க போய் தமிழ்ச்செல்விட்ட கேட்க, தமிழ்ச்செல்வி இதை போய் சேர்த்துட்டியோ இல்லை ராஜாங்க மாமாட்டி சொன்னால் பிரச்சனை பெருசாக வரதுக்கா, என்னடி பண்ணுறது, அவள் சொன்ன மாதிரி காற்று இப்போது அவள் பக்கம் அடிக்குது, நாம் அமைதியாக தான் போய் அவனை எது நடந்தாலுமே, அவன் பண்ண காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி போகிறாங்க. போன உடனே இங்கே நம்ம சேதுக்கும் கருப்புக்கும் ஒரே சந்தேகமாக இருக்குது, என்ன நடந்திருக்கும், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு இங்கே இவங்களாம் பேசுகிறத கவனிச்சிடறாங்க. தமிழ்ச்செல்வி நேராக போய் ஈஸ்வரிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிட்டீங்க, இனிமேல் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போஸு, எதுக்காக நான் செய்யணும், எல்லாத்தையுமே ஏதோ நீ சொன்னேன்னு செஞ்சுட்டேன், இனிமேலும் நீ சொல்கிறதா செஞ்சுட்டே பண்ணணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும், செய்யலை அப்படின்னா என் புருஷன்கிட்ட போய் சொல்லுவேன், அப்புறம் உன் கழுத்தில் தலையே இருக்காது, நீ உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி சேர்த்துட்டு போஸ்கிட்ட பேசிட்டு போகிறத கருப்பு பார்த்துறாரு. அப்போ தான் தெரியுது, என்ன அது தமிழ்ச்செல்வி இங்கே பேசிட்டு போகிறா, அதுவும் தமிழ்ச்செல்வி பேசுகிறத கேட்டு ஈஸ்வரி அத்தெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கருப்பு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிக்கிறாங்க, இவளை இப்படியே விட்டோம் அப்படின்னா இவள் சும்மா இருக்க மாட்டா, இவளை அவள் எதாவது பண்ணியே ஒன்றுமே சித்ரா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. கருப்பு ஒளிஞ்சிருந்து என்ன பேசுகிறாங்க அப்படிதான் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் சித்ரா சொல்கிறாங்க, அம்மா இவளை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவள் வயிற்றில் வளர அந்த வாரிசை நாம் கலைச்சா மட்டும்தான் இவள் அடங்குவா, இல்லை அப்படின்னா இவள் அடங்க மாட்டாமா, நமக்கு குறைச்சி கொடுத்துடாமல் இருப்பா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சித்ரா நானும் யோசிக்கிறேன், இவளை இதுக்குன்னு விடக்கூடாது, முதல்ல இவளுடைய வயிற்றில் இருக்கிற கர்ப்பத்தை
அழிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அதை கேட்ட கருப்புக்கு அப்போ தான் புரியுது, தமிழ்ச்செல்வி சொல்லி தான் போஸ் இப்போது இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும், இது எல்லாத்துக்கும் காரணம் சேது அக்கா தான் அப்படின்னு புரியுது. அதோட ஈஸ்வரியும் இப்போது சித்ராவும் சேர்ந்து சேதுவுடைய குழந்தைய வளர்க்குற தமிழ்ச்செல்வியுடைய கருவை கலைக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கருப்பு நேராக கொந்தளிச்சு போய் எல்லாத்தையும் சேதுகிட்ட சொல்கிறாரு. சேதுகிட்ட சொன்ன உடனே சேதுக்கு ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி மேலே கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் அன்பும் வருது. தனக்காக இந்த ஈஸ்வரியை மிரட்டி போஸை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர் சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து தன்னுடைய வாரிசை கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தமிழ்ச்செல்விக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சேது பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. உடனே கருப்பு அந்த இடத்துல அடக்கி நிப்பாட்டாரு. இரு சேது, நம்ம பாப்பு சேது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, அத்தைக்கு சாரி சித்திக்கு இந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னா எதுக்கு மாமா அதெல்லாம்? இவன் விடக்கூடாது மாமா. ஏதோ போஸு பெருசாக பண்ணியிருக்கான், அதை வச்சு தான் தமிழ்ச்செல்வி இப்போது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இல்லை அப்படின்னா சித்தி இப்படிலாம் அடங்கி போகிற ஆள் கிடையாது மாமா அப்படின்னு சொல்ல, எனக்கும் புரியுது மாப்பிள்ள, வீடு நான் போயிட்டு தமிழ்ச்செல்விட்ட பேச்சு கொடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிற முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிப்போம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அது ஒரு பக்கம் இருந்தாலும் சித்தி இன்னும் இப்படி இருக்காங்க, தமிழ்ச்செல்வியுடைய குழந்தைய கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தைய கருவிலே கலைக்க முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் மனுஷனாக இருக்க மாட்டாங்க மாமா. இவங்க ஏதோ பெருசாக பண்ணுறாங்க மாமா, இது உடனே அப்பாட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்கிற முடிவு பண்ணுறாரு. கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு மாப்பிள்ள, நான் போய் தமிழ்ச்செல்விட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போது தமிழ்ச்செல்வி மட்டும் கருப்புடன் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேதுவால் போஸுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஈஸ்வரி குடும்பத்தினர்கள்? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் ஈஸ்வரியாலையும் போஸாலையும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அப்புறம் இதாலேயே தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை ஈஸ்வரியுடைய சூழ்ச்சியில் தமிழ்ச்செல்வி சிக்கி இந்த கர்ப்பம் கலையுமா? ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.